சுயவியல் கோட்பாட்டினுடைய கருத்தாக்கங்களை இப்பொழுது பதிவு செய்கின்றேன். முதலில் என்னுரை. அகஸ்திய பாரதி ஆகிய நான் எழுதக்கூடிய என்னுரை. ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியானவன் என்பதை எளிமையாக ஒத்துக்கொள்ளும் தன்மை நமக்கு உண்டு. ஆனால் ஒவ்வொருவரும் அவர்களாக வாழ்வதற்குரிய வாழ்க்கையை எல்லோரும் ஏற்படுத்தி கொள்ள முடியாத வழியில் உள்ளோம். அதனால் இன்றைக்கு இருக்கின்ற அசுர வேகமான மன அழுத்தங்களும் மன இறுக்கங்களும் ஏற்பட்டு தனி மனித வாழ்க்கையில் உண்மையான அமைதியை நமக்கு தெரிந்தே இழந்து விடுகிறோம். அமைதியையும் ஆரோக்கியத்தையும் இடைவிடாமல் தேடுகிறோம். ஆனால் நம்மிடையே நம்மாலே உணர்ந்து பெற்றுவிடக்கூடிய அமைதியையும் ஆரோக்கியத்தையும் எங்கெல்லாமோ யார் யாரிடமோ தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று அறுதியிட்டு கூற முடியும். உங்கள் அமைதியான ஆரோக்கியத்தை உங்களால் மட்டுமே பெற முடியும், பிறகு தக்க வைத்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட இறுதியான அறிவியல் பூர்வமான உண்மை தெரிந்தும் நம்மில் பலர் நமக்குள் ஏற்படுத்தப்பட்ட அல்லது ஏற்படுத்தி கொண்ட ஆணவ அறிவு, கடந்த கால அறிவு, நிகழ்கால அறிவு, சூழலினால் ஏற்பட்ட அறிவு, மாயை அறிவு, நம்பிக்கை, மூட நம்பிக்கையின் நிழல் அறிவு ஆகிய அறிவுகளினால் சரியான இனம் கண்டு சீர் ஆய்வு செய்து வாழத் தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையின் பெரும்பகுதி மன உளைச்சலிலும் மன அழுத்தங்களினாலும் வீணடிக்கப்பட்டு உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியாமல் சிதறடிக்கப்படுகிறோம். அதனால் ஒவ்வொருவரும் அவர்களுக்குரிய உண்மையான அமைதியான ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கையை அறிவியல் பூர்வமாகவும் உளவியல் பூர்வமாகவும் யாருடைய அனாவசிய துணைகள் இல்லாமல் இயற்கையாகவும் இயல்பாகவும் வாழ்க்கை கற்றுக் கொடுப்பதை நாம் உணர்வதே சுயவியல் கோட்பாட்டின் நோக்கமாகும். செல்ஃபாலஜி சுயவியல் கோட்பாட்டின் சூத்திரங்களும் சூட்சுமங்களும். நெகட்டிவ் ஜெனட்டிக் கரப்ஷன் அண்ட் பாசிட்டிவ் ஜெனட்டிக் எலிவேஷன். எதிர்மறை மரபறிவு மரபணுத்திறன் சிதைப்பும் நேர்மறை மரபணுத்திறன் முனைப்பும் முகிழ்ப்பும். அறிவினை இனம் காணுதலும் அறிவினை சீர் செய்தலும். கருத்தாக்கங்கள். 1. ஏற்கனவே நம்மோடு பதிந்துள்ள மரபணு திறனை தவிர நாம் உள்வாங்கி மூளையில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் ப்ரிசர்வ்டிங் நாலேஜ், அதாவது நிகழ்வு அறிவு, சூழல் அறிவு, நிழல் அறிவு, இல்லூஷனல் நாலேஜ், ஆணவ அறிவு, ஃபால்ஸ் ஈகோ ஆகியவைகளின் சுழற்சியினை சுய அலசல் மூலம் அமைதியாக இனம் காணுதல். 2. தொடர் சுய அலசல் மூலம்
அமைதியாக இனம் காணுதல். தொடர் சுய அலசலுக்கு பிறகு அமைதியாக ஒவ்வொரு அறிவின் ஆக்கிரமிப்புகளை இனம் கண்டுவிட்டு சில காலம் காத்திருத்தல். 3. காத்திருத்தலுக்கு பிறகு எவ்வித எண்ணங்களின் இடையூறு இல்லாமல் சுய அலசல் மூலம் அறிவின் சுழற்சியினையும் ஆக்கிரமிப்புகளையும் மறு ஆய்வு செய்தல். அடுத்து மறு ஆய்விற்கு பிறகு சில காலம் காத்திருத்தல். அதன் பிறகு அறிவு அனைத்தையும் சீர் செய்தல் சேனலைசேஷன். 7. சீர் ஆய்வு செய்யும் நிலையில் ஒவ்வொரு அறிவும் மற்ற அறிவோடு இணையும் போது மூளை இயங்கும் விதத்தினையும் EEG மூலம் அதிர்வலைகளின் அளவினை கண்டுணர்தல். 8. மூளையின் அதிர்வலைகளை சீர் செய்யும் அளவிற்கு மறுபடியும் உள்வாங்குதலில் சீர் செய்தல். 9. ஒவ்வொரு அறிவின் ஆக்கிரமிப்புகளை எழுகின்ற எண்ணங்களின் மூலம், வெளிப்படுத்துகின்ற பேச்சின் மூலம், செயல்களின் மூலம் இனம் காணல். இங்கு உடல் மொழி மிகவும் கணக்கிடப்பட வேண்டும், குறிப்பாக நவரசம். 10. நினைத்தல், வெளிப்படுத்துதல், எக்ஸ்போஷர், செயலாக்கம், எக்ஸிக்யூஷன் ஆகியவைகளின் மீது மரபணுத்திறன், ஜெனட்டிக்கல் இன்ஃப்ளூவன்சஸ், ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்சஸ், வெளியில் தெரியாமலே தூண்டுகின்ற தூண்டல்களை இனம் காணுதல். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஜெனட்டிக்கல் இன்ஃப்ளூவன்சஸ் ஓவர் அதர் இன்டெலிஜென்சஸ். 11. ஒப்பிடுதல் ஏற்பட்டு எதிர்மறைகள் ஏற்படும் போது மன அழுத்தம், மன இறுக்கம், மன உளைச்சல் எப்புள்ளியிலிருந்து ஏற்படுகிறது என்பதை கணக்கிடுதல். 12. மன உளைச்சலின் மூலம் மூளையில் அதிர்வலைகள் பீட்டா அளவிலும் காமா அளவிலும் அதிகரிக்கும் நேரத்தில் இரத்த அழுத்தம் எந்த அளவுக்கு கூடுகிறது என்பதையும், அகச்சுரப்பிகள் எந்த அளவுக்கு தன் இயற்கையான சுரக்கும் தன்மையிலிருந்து மாறுபடுகிறது என்பதையும் சரியாக கணக்கிட வேண்டும். 13. கனவற்ற உறக்கத்தில் இருக்கும் நிலை, கனவு நிலை, தூக்கமற்ற தூக்க நிலை, ஓய்வு நிலை இப்படியே கணித்து அம்மனிதன் உள்வாங்கும் நிலை, வெளிப்படுத்தும் நிலை, செயல்படுத்தும் நிலை ஆகிய நிலைகளில் மூளையின் அதிர்வலைகளை கணக்கிட வேண்டும். அப்போதுதான் மனிதனின் ஈடுபாட்டுத்தன்மை, அதாவது கான்சன்ட்ரேஷனை நேர்மறையிலோ எதிர்மறையிலோ எந்த அளவுக்கு உள்ளது என்பதை கணக்கிட முடியும். இந்த மாதிரி மூளையின் அதிர்வலைகளை கணக்கிட்டால்தான் அம்மனிதனின் அறிவின் தூண்டல்களையும் ஆக்கிரமிப்புகளையும் இனம் கண்டுபிடிக்க முடியும். 15. மரபணு திறனையும் மற்ற அறிவினையும் அவைகளின் தூண்டல் பங்கினை இனம் கண்டு பிரித்து பகுத்து அவைகளின் நினைப்பு, வெளிப்பாடு, செயல்களை இனம் காணுதல். 16. மரபணு திறன் இல்லாமல் மற்ற அறிவுகளின் ஆக்கிரமிப்புகளையும் தூண்டல்களையும் பிரித்து வைத்து அவைகளின் செயலாக்கங்களை இனங்காணுதல். 17. அனைத்து அறிவினையும்
இனம் காணும்போது அவைகளின் எதிர்மறை தூண்டல் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் மற்றும் நேர்மறை தூண்டல் பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ்களை இனம் காணுதல். 18. நேர்மறை தூண்டலோ அல்லது எதிர்மறை தூண்டலோ எந்த அறிவினால் அதிகம் தூண்டப்படுகிறது என்பதை இனம் காணுதல். ஒப்பிடுதல் உணர்வு எந்த இடத்தில் எழுகின்றது என்பதை துல்லியமாக இனம் காணுதல். 19. ஒப்பிடுதல் கம்பேரிசன் உணர்வு ஏற்பட்டு எப்புள்ளியில் இருந்து பயம், ஆணவம், பாதுகாப்பு, பொறாமை, கோபம், பேராசை ஏற்படுகிறது என்பதை இனம் காணுதல். 20. ஒப்பிடுதல் ஏற்பட்டு எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படும் போது மூளையின் அதிர்வலைகளை EEG மூலம் கணக்கிட்டு உடலின் ஒழுங்கற்ற இயக்கத்தையும் கணக்கிடுதல். ஒப்பிடுதல் தவிர்த்து மேன்மையுறு உணர்வை இன்ஸ்பிரேஷனை ஏற்படுத்தி பழக்கி கொள்ளுதல். 20. மரபணு திறனை தவிர மற்ற அறிவினால் எதிர்மறை ஏற்பட்டிருந்தால் அல்லது மரபணு திறனால் மட்டும் எதிர்மறை ஏற்பட்டிருந்தாலும் எதிர்மறை மரபணு சிதைப்பினை நெகட்டிவ் ஜெனட்டிக் கரப்ஷன் செய்தல். எதிர்மறை 21. எதிர்மறை மரபணு சிதைப்பினை செய்வதற்கு எண்ணத்தை எண்ணத்தால் எரித்தலின் பயிற்சிகளை செய்தல். 22. எதிர்மறை மரபணு சிதைப்பினை செய்யும் அதே நேரத்தில் ஆரோக்கியமான மற்றும் ஒழுங்கான உணவு முறைகளை நடைமுறைப்படுத்துதல். அதே நேரத்தில் எண்ணங்கள் ஆக்கிரமிப்பற்ற உள்வாங்குதலை அப்சர்வேஷன் வித்தவுட் பிரிடாமினேஷன் என்பதை எப்போதும் செய்தல். 22. மரபணு சிதைப்பினை மற்ற அறிவோடு சீர் செய்வதோடு ஆணவ அறிவின் எழும்பலையும் நிகழ்வு அறிவினையும் மிகவும் உன்னிப்பாக கவனமாக சீர் செய்து எப்போதெல்லாம் ஆணவ அறிவும் நிழல் அறிவும் எழுகின்றதோ அப்போதெல்லாம் நெற்றியடி தத்துவத்தின் மூலம் சீர் செய்தல். 23. இப்பயிற்சியினை இடைவிடாது எவ்வித சமாதானமும் இல்லாமல் தொடர்ந்து எதிர்மறை மரபணு திறன் சிதைக்கப்பட்டு நேர்மறை மரபணு திறன் எழும் வரை செய்து கொண்டே இருத்தல். நேர்மறை சிந்தனைகளை, அதாவது பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறை சிந்தனைகளை தொடர்ந்து உள்வாங்க வேண்டும். 24. நிழல் அறிவை விஞ்ஞானபூர்வமாக ஒதுக்கிவிட்டு எதிர்மறை மரபணு திறனை நேர்மறை எண்ணங்களினால் சிதைத்தல். 24. எதிர்மறை மரபணு திறன் சிதைத்தலின் போது ஏற்படும் நழுவல்களை உணர்வோடு இனம் கண்டு நழுவல்களிலிருந்து எழுந்து இடைவிடாமல் நேர்மறை உணர்வுகளை புகுத்தி கொண்டே இருத்தல். 25. ஆணவ அறிவும் நிழல் அறிவும் நிழல் அறிவும் மரபணு திறனும் பல்வேறு முறைகளில் நினைப்பு, வெளிப்படுத்துதல் செயல்களின் மூலம் தம் பங்கினை நாம் உணராமலே தூண்டிவிடும் சக்தி வாய்ந்தவைகளாகும். இவைகள் மூன்றிலும் ஆணவ அறிவு நமது உணர்வோடு எழுவதை ஓரளவுக்குத்தான் உணர முடியும். நிழல் அறிவானது நமது பயத்தினாலும்
பாதுகாப்பினாலும் உடல் பொருள் உள்ளம் ஏற்படும். ஆனால் மரபணுத்திறன் நம்முடைய உணர்வுக்கு மீறி நம்மை அறியாமலே எழுந்துவிடும். மரபணுத்திறன் சிதைப்பின் போது இவைகள் அனைத்தையும் மிகவும் கவனமாக இனம் கண்டு ஒவ்வொரு அறிவின் ஆக்கிரமிப்புகளையும் எண்ணத்தால் எரிக்கும் பயிற்சிகள் மூலம் ஒதுக்கி வைத்து மற்ற அறிவுகளை சீர் செய்து நேர்மறை மரபணுத்திறன் முனைப்பை ஏற்படுத்த வேண்டும். 26 எதிர்மறை மரபணுத்திறன் சிதைப்பும் நெகட்டிவ் ஜெனட்டிக் கரப்ஷன் நேர்மறை மரபணுத்திறன் முனைப்பிற்கும் பாசிட்டிவ் ஜெனட்டிக் எலிவேஷன் பல்வேறு உடன்பாடுகளும் முரண்பாடுகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்நிலையில் மிகவும் துணையாக இருப்பது ஒழுக்கமான உணவு பழக்க வழக்கமாகும். அதே நேரத்தில் உடலை தன் சுய கட்டுப்பாட்டிற்குள் மிகவும் கவனமாக வைத்திருக்க வேண்டும். ஒப்பிடுதல் 1% கூட இருக்கக்கூடாது. சுயவியல் ஒப்பீடற்ற தனித்துவ உணர்வு. சுயவியல் ஒப்பீடற்ற தனித்துவம் தனிமை உணர்வு. சுயவியல் கோட்பாட்டின்படி ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே எந்த அறிவு எந்த உணர்வு தன்னை தூண்டுகிறது என்றும் தன்னை எந்த உணர்வு தனிமைப்படுத்துகிறது என்றும் உணர முடியும். இதில் மற்றவர் உணர்ந்த உணர்வினை துல்லியமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் மரபணுத்திறன்படி ஒவ்வொருவரும் தனித்தனியானவர்களாகும். எந்த எண்ணம் எந்த உணர்வு எந்த முயற்சி எந்த செயல் எந்த அனுபவம் மறுபரிசீலனையற்ற நீள் நெடுங்கால மூளையின் அதிர்வலைகளை குறைத்து பிறகு முழுவதும் அதிர்வலையற்று, அதாவது காமா டு பீட்டா, பீட்டா டு ஆல்ஃபா, ஆல்ஃபா டு டெல்டா, டெல்டா டு தீட்டா நிலையை உருவாக்குகின்றதோ அதுவே முழுமையான விழிப்புணர்வையும் முழுமையான ஒப்பிடுதலற்ற தனித்தன்மையையும் முழுமையான காற்று போன்ற சுதந்திரத்தையும் மனிதனுக்கு கொடுக்கும்.